considered in detail the pros and cons of the evidence adduced. I am of the view that there was no justification for the police to enter the Clive hostel, that the beating of the students by the police was unwarranted, that there was not a mild cane charge as claimed by the state, but the students were brutally and indiscriminately attacked with it. That is, and the use of force was excessive. வீட்டிருக்கின்ற கழக முன்னணியினர்களே, கழகத்திற்காக தொண்டாற்ற பிடித்துக் கொண்டிருக்கின்ற தேர்தல்களே, இந்த மாவட்டத்தின் மானத்தை காக்கும் வகையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது, தொழில்கள் இருக்கிறது, குடித்த தண்ணீர் கூட கிடைக்காமல் ஒரு சிலாக சொன்னார்கள், கொடுக்க ஏற்பாடு செய்தார்கள். கிடைத்ததா என்பது எனக்கு கொஞ்சம் சந்தேகம். ஆகவே நான் சொல்கிறேன், யாரையும் கொலை செய்வதாக அல்ல, எதையும் நாம் உள்ளத்தில் நன்றி கருதுகின்றோமோ, அதை கேள்விப்படுகின்றோமோ, அது வெளியே எடுத்து சொன்னால்தான் உண்மையான பதில், சரியான முடிவு, எதிர்காலத்துக்கு தேவையான திட்டங்கள் உருவாகும் என்ற நம்பிக்கையின் விளைவாக அது நாம் குறிப்பிடுகின்றேன். அவைகளெல்லாம் தாங்கிக் கொண்டு காலை 11 மணியிலிருந்து இரவு 7 மணிவரை சிலம்பாட்டமாடி, கள்ளம் போன்ற நடனங்கள், நாட்டியங்கள் ஆடி, நேரம் வாசித்து அந்த துடிப்பினை ஊட்டிக்காட்டுகின்ற உணவுகளை கொஞ்சம் கூட தேர்ந்து போகாமல் ஆற்றலை, அறிவை, கண்ணியத்தை, கடமை உணர்வை எதிர்கட்சிகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது போல வெளியிலிருந்து வார்த்தைகளே இல்லாமல் வாழ்விலிருந்து வார்த்தைகளை மட்டுமே ஊழலத்தை நடத்தி காட்டிய பெரியவர்களே, தாய்மார்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கரன்பூட்டி வணக்கத்தை முதலில் காணிக்காக்கிக் கொள்கின்றேன். நான் நேற்று நடந்த மகளிர் மாநாட்டில் தேசியர்களுக்கு இன்று பதில் சொல்கிறேன் என்று நண்பர்கள் நான் சொன்னேன். சிலர் பேசினார்கள், நான் வரும்போது சகோதரி தலைமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இருவர்கள் பேசும் போது பெண்ணின் பெருமையை பேசுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததை பயன்படுத்தி ஆணின் பெருமையையும் உயர்த்தோடாக சொல்லி கொஞ்சம் பெண்ணுக்கு தள்ளிவிட்டார்கள். பெருமையை பாராட்டுகின்றேன், பெருமையும் பாராட்டுகின்றேன். தொழிலில்லாதவர்கள் அதிமுக கழகத்திற்கு வர முடியாதுதான் என்றாலும் இன்று நான் இங்கே கூப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். எப்பொழுதுமே பலம் வாய்ந்த ஒருவன் பலவீனங்களை பார்க்கும்போது கோபத்தை அடக்கிக் கொள்வான். ஏனென்றால்
ஓங்கி அறிந்தால் இவன் கீழே மயக்கமாக விழுந்து விடுவானே என்பதற்காக பேசிக் கொள்வான். ஆனால் பலகீனமானதும் இவன் நம்மை அடிக்க மாட்டான் என்று தெரியும். ஆகவே வேண்டுமானாலும் பேசுவான். குடும்பத்தை எல்லாரும் பேசுவான். இங்க பாவலை குத்தி கொண்டு வேண்டுவான். ஆனால் பலகீனமானதும் இவன் நம்மை அடிக்க மாட்டான் என்று தெரியும். ஆகவே வேண்டுமானாலும் பேசுவான். குடும்பத்தை எல்லாரும் பேசுவான். இங்க பாவலை குத்தி கொண்டு வேண்டுவான். அதுவோ தாய்மார்கள் மன்னிக்க வேண்டும். என் தாயும் ஒரு பெண் தான். தாய்மார்கள் பலவீனமானவர்கள் என்பதற்காக நாம் பின்னால் இருக்கின்றோமே தவிர, பாதுகாப்பாக இருக்கின்றோமே தவிர, பெண்ணுக்கு பெருமை சேர்ப்பதற்கு ஆணில்லை என்றால் பெண்ணுக்கு இடமே இல்லை, பெண்மைக்கு பயனே இல்லை. அதை நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். தாய் என்று நாம் அழைக்க வேண்டும் என்றால் தகப்பன் இருந்தாக வேண்டும். அந்த குழந்தை பேச வேண்டும் என்றால் தந்தைக்கு அந்த உரிமை கிடைத்தாக வேண்டும். பெண்களுக்கு வாய்ப்பு கிடைத்தாக வேண்டும். ஆகவே தீபாவளி என்று சொன்னாலும் சரி, அது எந்த பதி என்று சொன்னாலும் சரி, நான் இங்கே கூப்பிடுவதெல்லாம் ஆணும் பெண்ணும் சமன்பாடு சொல்ல ஏற்றத்தாழ்வு என்ற இடத்திற்கு அங்கே ஐயனுமே வாய்ப்புமில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண் இல்லை என்றால் பெண் இல்லை, பெண் இல்லை என்றால் ஆண் இல்லை. ஆகவே அந்த வகையில் முதல் கலந்து கொண்ட மாநாட்டிலேயே எனக்கு பதில் சொல்ல வாய்ப்பு கொடுத்த ஜெயலலிதாவுக்கு நான் நன்றி கொள்கின்றேன். இதற்காக அடுத்த மாநாட்டிலே பொதுக்கூட்டங்களில் பேசும்போது யாரால் பதில் சொல்வார்களோ என்று கருதிக்கொண்டு தன் முகத்தை கொண்டு எண்ணங்களை மயக்கிவிடக் கூடாது என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திமுகத்தில் பேசுகின்றவர்கள் உள்ளத்தில் எந்த உணர்வுகளை அவர்கள் உயிர்மூச்சாக கொள்கின்றார்களோ அதை எடுத்துச் சொல்லுகின்ற தூக்கல் இருந்தாக வேண்டும். என்னை கேட்டார்கள், இதற்கு முன் ஜெயலலிதா எல்லா பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறார்களா? நான் சொன்னேன், முதல் நாள் பேசியிருக்கிறார்கள். அண்மையில் கன்னியாகுமரியில் நடந்த விழாவில் போய் பேசிட்டு வந்து வந்திருக்கிறார்கள் அமைச்சர் ராஜாங்க. ஆகவே உண்மையை சொல்லப்போனால் லட்சக்கணக்கான விரைந்த இந்த மக்கள் கூடிய கூட்டத்தில் அதுவும் மாநாட்டில் மந்திரிகளெல்லாம் அமைச்சர்கள் என்று அழைக்க வேண்டியிருக்கிற அவசியம் இல்லை. மந்திரிகள் முதலிய அந்த மூலையில் மட்டும் குழந்தைகள் சொன்னார். அவரும் வெளிநாடு சென்றிருக்கின்ற அலங்கநாயகம் அவர்களும் பெரியார் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துசாமி அந்த மந்திரியும் 3 மந்திரிகளும் சேர்ந்து இந்த மாநாட்டை தோற்கடிக்கின்ற வகையில் நாங்கள் கூட்டத்தை அங்கே சேர்த்து காண்பிக்கின்றோம் என்றார்கள். ஆனால் தனியார் பேசும்போது முத்துசாமி சொன்னார், பெரியார் மாவட்டத்தில் இதைவிட இன்னும் அதிகமாக நான் அந்த கூட்டத்தை கருதி காட்ட என் கட்சித்தோடு நான் பிறந்தாத்தில் என்று சொன்னார்கள். அதுபோன்ற மாநாடுகளில் பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றாலும் நேற்றிடம் பேசுவது போல் மனதில் என்ன தோன்றுகிறதோ அவைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும். இது நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு காரணம், மற்ற தாய்மார்கள் படித்தவர்கள் கொஞ்சம் ஒழுங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் தூக்கலோடு மேலே சிறந்தாக வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திமுக மாநாட்டில் இனி விவாதத்துக்கு வாய்ப்பை கொடுத்தோமே முற்பகலில் அதுபோல் இளைஞர்களுக்கு படித்து விளைந்திருந்தவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி
எதிர்கால தலைவர்களை உருவாக்க இந்த மாநாடு அந்த முதல் பணியை தொடங்கி இருக்கிறது என்பதை இங்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். அது பின்பற்றப்பட வேண்டும். பேசி மக்களிடையே தேர்வு பெற்ற தலைவர்கள் எப்போது வேண்டுமென்றாலும் கூட்டத்தை கூட்டிவிட முடியும், பேச முடியும். ஆனால் புதிய இளைஞர்கள் படித்து விழுந்திருந்தவர்கள் அவர்கள் இப்படிப்பட்ட மாநாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டால்தான் மக்களுடைய புரிந்து அவர்கள் கூட்டத்திற்கு அழைப்பார்கள். வந்து அவருடைய பேச்சை கேட்டது திரும்புகின்றது என்று உங்கள் ஊருக்கு பின்னால் சொல்கிறீர்கள். இப்படி ஒரு பையன் வந்து பேசுறான், என்ன பேச்சு பேசலாம் பேசுகிறீர்கள். கேட்டால் உண்மையா? ஆமா, சரி கொண்டு அவரை பார்ப்போம். அழைப்பீர்கள். அவர் மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுவார். அந்த இளைஞர்களில் அடுத்த சந்ததிகள் என்று சொல்லும்போது யார் இந்த நாட்டை ஆளப்போகின்ற இளைஞர் அதை உருவாகப் போகிறார் என்பதை எப்போது நாம் சொல்ல முடியாது. பிற்காலத்தில் அந்த இளைஞர்கள் பலர் இந்த நாட்டை ஆளுகின்ற இந்த கட்சியை கட்டி காக்கின்ற தலைவர்களாக, முதல்வராக, அமைச்சராக வருவார்கள் என்பது மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இன்றைய தினம் கேள்விக்கு நாம் பதில் சொல்லியாக வேண்டும். வேலூர் நாராயணன் அவர்கள் இந்தியாவுக்கு போராட்டத்தை பற்றி சொன்னார்கள். அது ஒன்றை சொல்ல மறந்திருக்காக. ஆகவே அதை நான் சேர்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 1965ஆம் ஆண்டு நாம் இந்தியாவுக்கு போராட்டம் அந்நிலையில் இந்த திமுக நடத்திய போராட்டம் அல்ல. இது முதலில் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பெண்களும் மாற்று கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும், வேறுபட்ட கருத்துக்களுக்கு சொந்தக்காராக இருந்தாலும், அல்லது அனைத்தின் அண்ணா திமுகத்தின் உடன்பிறப்பு அனைவரும் எங்கிருந்தாலும் அத்தனை பேருக்கும் சொல்லுகின்றேன். 1965ஆம் ஆண்டு அவர் சொன்னது போராட்டம் அல்ல. அவர்கள் வீட்டிலே கருப்பு கொடியேற்றுங்கள், கருப்பு பேக் அணியுங்கள் என்று சொன்னார்கள். நான் கோவாவுக்கு சென்றது ஜெயலலிதாவர்கள் தவறாக நினைக்கக்கூடாது, மற்ற பேசுவது இங்கே சொல்லுகின்றேன். நானும் ஜெயலலிதாவும் காதை காட்சியை நடிப்பதற்காக கோவாவுக்கு சென்றோம் என்று உலகமகா கவி கலைஞர் டாக்டர் பட்டம் அதையெல்லாம் சேர்த்து பெற்றிருக்கின்ற கலைஞர் அவர்கள், கருணாநிதி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றார்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னதை இன்றும் சொல்கிறார். இதே கொஞ்சம் விட்டு வைப்பார். வேறு எங்கு சப்ஜெக்ட் இல்லைன்னா மறுபடியும் கோவாவுக்கு போவார். அவருக்கு கோவாவுக்கு போக முடியலையோ என்னமோ எனக்கு தெரியாது. அங்க என்ன நடந்தது எனக்கு தெரியாது. எப்படியாவது திரும்ப வந்தாரா எனக்கு அதுவும் தெரியாது. எப்படின்னா அவருக்கு கோவாவுக்கு ஒரு ஞாபகம். ஆனால் நடந்தது என்ன என்பதை நான் தெரியாக வேண்டும். அவர் திரும்ப திரும்ப பொய்ய சொல்லும் போது திரும்ப திரும்ப நான் உண்மை சொல்ல வேண்டிய கடமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றேன். அதுதான் நானும் தேவதாவும் இணைந்து நடித்த முதல் படம் 1001. அண்ணாவிடம் சென்றேன். நான் அவன் கேட்டேன், இந்த போராட்டம் விடுகிறது, இதை பற்றி நீங்கள் இன்னும் முடிவில் செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரிய வேண்டும். காரணம், 1 மாத காலத்துக்கு முன்பாகவே 150 கிராமங்கள் அங்கே சென்றிருக்கின்றார்கள். அங்கே பெரிய பெரிய கப்பல்களை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். தக்கு போன்ற கப்பல்களை இழுத்துச் செல்கின்ற அந்த பெரிய 3 கப்பல்களை எல்லாம் அவர்கள் 3ஆம் குழுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் கால்வாய்க்கு போக வேண்டும் என்றால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்.
கோவாவில் அல்ல படப்பிடிப்பு நடந்ததே கால்வாய் என்ற கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஒரு இடத்தில். இது கூடவா இந்த கருணாநிதிக்கு தெரியக்கூடாது? எத்தனை முறை செய்வது, எத்தனை முறை எழுதுவது, எத்தனை இளைஞர்கள் பயன்படுவது. ஆனால் ஒரு கோவா என்கிறார். அதனால்தான் கேட்கிறேன், கோவாவின் மீது பக்கம் விரோதம் என்பதை தெரியவில்லை என்று. இந்த படப்பிடிப்பு நடந்த இடம் கால்வாய் என்ற பகுதி, அது கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறது. அங்கே சென்று கடலுக்கு உள்ளே சென்று ஒரு தேரில் அந்த படப்பிடிப்பு நடந்தது. சண்டை காட்சிகள், கப்பல்களில் நடக்கின்ற சண்டை, கப்பல் ஒரு கப்பல் மோதுகின்றது. அங்கே பார்த்து காதல் காட்சி அல்ல, நம்முடைய எண்ணத்தை நாம் வெளியெடுக்கின்ற பார்த்து இதுதான் எங்களுடைய காதல் காட்சி என்று கருணாநிதி கற்பனை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் கேட்கின்றேன், காதல் காட்சியிலே கலைஞர்கள் நடிக்கக்கூடாதா? நடிப்பதில்லையா? கருணாநிதி நாடகத்தில் வேகம் போது காதல் காட்சியில் நடிப்பதில்லையா? நான் சொல்லக்கூடாது. நாடகத்தை நடித்தவரே சொந்த மனைவியாக இருக்கிறார் என்று ஒருவர் சொன்னால் அவர் கோபித்துக் கொள்ளக்கூடாது. இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று. நாடகம் பேசவிட்டு குறைக்க முடியாது என்றால் யார் எடுத்துக் கொள்வார்கள்? அதுபோல் இருந்தாலும் இல்லை, அதுவும் இல்லை. அண்ணா சொன்னார், இது நாம் நடத்துகின்ற போராட்டம் அல்ல, நம்முடைய எண்ணத்தை எழுத்து காட்டுகின்ற ஒரு அடையாள சின்னங்கள். வீட்டிலே கருப்பு கொடியேற்றுவதும் கருப்பு பேட்ஜ் அணிவது இவையெல்லாம் நமது கண்டன குரலை எழுப்புவோம் என்பதற்கு அடையாளம். ஆனால் இளைஞர்கள் மாணவர்கள் அதற்காக முடிவெடுத்து போராட்டத்தை தொடங்கினார்கள். அண்ணாவில் சொன்னார்கள், இந்த போராட்டம் திமுக கழகம் நடத்துகின்ற போராட்டம் அல்ல. ஆகவே நீங்கள் படப்பிடிப்புக்கு செல்லுங்கள், அங்கே கொடியேற்றுங்கள், அங்கே பேர் அணிந்து கொள்ளுங்கள். நாங்கள் உடைகளுக்குள்ளே அதிமுக கழகம் அல்ல, திமுக கழகத்தில் இருந்தபோது அந்த இடம் காலையில் இருந்து கண்டன தீர்மானத்தை படித்துவிட்டு அங்கே கருப்பு கொடி நாங்கள் இருந்த இடத்தில் ஏற்றிவிட்டு பேட்ஜை உள்ளே குத்திக் கொண்டு நடித்து முடித்து வந்தோம். இதை நீங்க சொல்லிக் கொள்வதை நான் பெருமைப்படுகின்றேன். கருணாநிதி அவர் சொல்கிறார், நான் இங்கே இந்த போராட்டத்தை கண்டு உடனே ஓடிவிட்டேன் என்று சொல்கிறார். கருணாநிதிதான் எனக்கு பத்திரிகைகளை இங்கிருந்து அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தார் என்பது கருணாநிதிக்கு தெரியும். அந்த பத்திரிகைகளை நான் ஏற்பாடு செய்து வைத்துக் சென்றேன், நீ அனுப்பி வைக்க வேண்டும் என்று. ஆனால் பத்திரிகைகள் அவருடைய அலுவலகத்திலிருந்து பத்திரிகைகளுக்கு அனுப்பப்பட்டது. பக்தவர்களாளர்கள் ஆட்சியில் அவர்கள் இங்கே மீட்கப்பட்டு விட்டன, அங்கே கால்வாய்க்கு இருந்து தேவையில்லை. சில நாட்கள் கழிப்பது உண்மை என்று நான் அங்கிருந்து ஏற்பாடு செய்து ஒரு வெற்றிலை பார்க்க கிடைக்காதவர்களுக்கு அனுப்ப சொல்லி அங்கிருந்து அந்த பத்திரிகையை பெற்று நான் படித்துக் கொண்டிருந்தேன். இன்று நான் கேட்கின்றேன், என்னை கோவை என்று சொல்லுகிறீர்களே, ஏதோ காதல் காட்சியை நடிப்பது புதியது என்பதும் நான் அதுவே காதல் காட்சியிலே நடித்தவர்கள் என்பதும் இந்த வாய்ப்பை விட்டுவிடலாமா என்று நான் கோவாவை போவதும் கோவாவுக்கு போனேன் என்கிறீர்களே. நான் உங்களை கேட்கின்றேன், தன்னிச்சையில் பார்வையை இருந்தேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். நீங்கள் போராட்டம் நடத்துவதா கைது செய்து கொண்டு போனார்களா, அல்லது அவர்களாக உங்களை முன்னதாகவே கைது செய்து கொண்டு போனார்களா? அவரே கைது செய்து கொண்டு போனார்கள். போலீசார் அழைத்தாக இவர் போனால் உள்ளே உட்கார்ந்திருந்தார். சில நாட்கள் கழிந்தது. அண்ணாவிற்கு தகவல் சொல்லி அனுப்பினார். எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பது, நீங்கள் அழைக்க விடுங்கள், இல்லாவிட்டால் நான் ஏதாவது அழைக்க வேண்டும், அது ஏதாவது மன்னிப்பு கேட்கக்கூட நான் தயார் இந்த அளவுக்கு அவர் சொன்னதாக இந்த தகவல் சொல்வதற்கு பக்கத்தில் நண்பர்கள் இருக்கின்றார்கள். அதை பற்றி கூட நாம் கவலைப்படவில்லை.
ஜீரோ சூழாதி சூழல் அது கேட்பா சிவனயம் ஆண்மை இருக்கிறதா, வச்சு இருக்கிறதா, வகை இருக்கிறதா, பரிசாதிக்கு கொண்டே போவான். அந்த பெரிய மனிதரை நான் இன்னும் செய்யவர் என்று சொல்ல விரும்பவில்லை. அந்த பெரிய காரியத்தில் கருணாநிதி அவர்களை நான் பணியோடு கேட்கின்றேன். நீங்கள் நீதிமன்றத்துக்கு ஏன் போனீர்கள்? நீங்கள் பேச்சாளரே இருக்கின்றீர்கள். அரசு உங்கள் பேச்சாளரே வைத்திருக்கிறது. நீங்கள் என்ன சொன்னீர்கள்? அண்மையில் இலங்கை தமிழர்களுக்கு பெருமை ஏற்பட்டிருக்கிறது என்பதற்காக போராட்டம் நடத்த போனவர்களை நீங்களாக அனுப்பி வைத்தீர்கள். அங்கே இலங்கை வெளியே வராதீர்கள் என்றீர்கள். இவ்வளவு துணிச்சோடு நீங்கள் இந்த 82 ஆண்டுகள் நீங்கள் 65 என்ன செய்வீர்கள்? உள்ளே இருந்த நீங்கள் மாதம் மூலமாக வழக்கு மன்றத்திற்கு அவிடவிட்டு அனுப்பினீர்கள். அது இன்னும் எழுதியிருந்தால் தெரியுமா? இந்த போராட்டம் திமுகத்தால் நடத்தப்பட்ட போராட்டம் அல்ல. அண்ணா அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்த சொல்லவில்லை. ஆகவே இந்த போராட்டத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு அந்த மாவீரன் கருணாநிதி அவர்கள், அந்த கருணாநிதி அவர்கள் எழுதியிருந்தால் வழக்கு மன்றத்துக்கு நீர்வீழ்ச்சி. ஆகவே தயவு செய்து காரணமின்றி கைசில் வைத்திருக்கின்றார்கள், என்னை வெளியே விட்டுவிட வேண்டும் என்று எழுதி கையெழுத்து போட்டு வழக்கு மன்றத்துக்கு அனுப்பினார். அங்கே வக்கீல் வாழாகிறார்கள். அதே சமயத்தில் அந்த குறிப்பில் இன்னொன்று எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தார் என்றால், என்னை விடுதலை செய்யும் போது நீங்கள் உத்தரமற்றம் போகிறீர்கள், என்னை வழக்கு மன்றத்தில் அவர்களுக்கு அங்கிருந்து வெளியேறப்படுவீர்கள், இல்லாவிட்டால் மீண்டும் கைது செய்து விடுவார்கள். எவ்வளவு இதெல்லாம் இப்போ திமுக தலைவர் கருணாநிதி தூங்குவது மிக புத்திசாலி. பிறருக்கு ஆற்றத்தை உருகும்போது அவரை போல சாமர்த்தியத்தால் எதிராக இருக்க முடியாது. எந்த காலத்தை வேண்டும் என்றான் சொல்லுவா. நடைமுறையில் அவரை போல தந்தைசாலி யாரும் என்பது கிடையாது. நான் டாக்டர் நாவல் அவர்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். என்னை வெளியேற்றிய பிறகு அவர் வெளியே வர முடியவில்லை. மத்திய போலீசாரை உட்கார வைத்துக் கொண்டு கூட்டம் நடத்த வேண்டியிருந்தது. இப்படி ஒரு நிலைமை அதுவும் கஷ்டமாக இருக்கிறது என்று தெரிந்தவுடன் திடீரென்று பேச்சை பார்த்தால் டாக்டர் நாவலர் என்று பெரிதாக இருக்கிறது. அடுத்ததுக்கு எங்கே கலைஞர் பேரை காணும் என்றால் அதற்கு கீழே கலைஞர் கருணாநிதி. அப்போது டாக்டர் நாவலர் மீது மக்களுக்கு வெறுப்பில்லை, யாரும் குற்றம் சொல்லவில்லை. ஆகவே அவரை முன்னுக்கு தள்ளி அவர்களே போட்டு இவர் பின்னாலே இருந்து கொண்டு கூட்டத்தை நடத்தி பேசிவிட்டு கொஞ்சம் வாய்ப்பு கிடைத்தது. மக்கள் கொஞ்சம் மறந்து விடுகிறார்கள் என்பதுடன் மறுபடியும் அவரை பேசிவிட்டு கலைஞர் கருணாநிதி டாக்டர் நாவலர் என்று மாற்றிவிட்டார். இந்த கருணாநிதிதான் பேசுகிறார். அவர் உடன்பிறப்புகள் அவர்களுக்கு உயிர் கொடுக்க இருக்கின்றார்களாம். எனவே அவ்வளவு நியாயமாக அவர்கள் ஒன்றி போயிருக்கின்றார்களாம். அதை விட சொல்லுகிறார், மக்களை பார்த்து பேசுகிறார், நான் நாய் போன்றவன் என்கிறார். அது அடிக்கடி சொல்லுகிறார். இப்போது என்ன என்று எனக்கு தெரியவில்லை, அது அவரைத்தான் கேட்க வேண்டும். ஆனா உண்மை சொல்லுகிறார், நீங்கள் துரத்தினாலும் சரி, அடித்து எங்கே அடித்தாலும் சரி, நான் உங்கள் காலை சுற்றி சுற்றி வருகிறேன் என்கிறார். எனக்கு ஒரு சந்தேகம், அது பாம்பா நாயா என்பதுதான். காலை சுற்றிய பாம்பு கடிக்காமல் விடாது. இது எல்லோரும் சொல்லுகின்ற பழமொழி, நாட்டின் அனுபவத்தில் தெரிந்தது. ஆனால் நாயிலே பல நாய்கள் இருக்கின்றன. நன்றியுள்ள நாய் இருக்கிறது, காவல் காற்று உயிரை விடுகின்ற தியாகம் செய்கின்ற நாய் இருக்கிறது. ஆனால் தலையை நாட்டிலே வைத்துக் கொண்டு
செய்கின்ற காரியம் என்னவென்று தெரியாமல் விரும்பி காய்கின்ற நாய்கள் இருக்கின்றன. அவர் கண்ணில் எதற்கோ பிழைக்கிறார் ஒப்பிடுகிறார் என்று எனக்கு தெரியாது. அது அவரைத்தான் கேட்க வேண்டும். ஆனால் இவர் என்னென்ன மக்களுக்கு செய்வார் என்பதை கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்திரா காந்தி அவர்களை ஆதரித்தார். இந்திரா காந்தி அவர்களை கொலை செய்ய முயற்சித்ததாக வழக்கு வைக்கிறது. மதுரையை பேசுகிறார். நாங்கள் ஏதோ பெரிய கொலை செய்ய முயற்சித்தது போன்ற வழக்கை போட்டிருக்கிறார்கள். இன்னமும் ஒரு காட்சி கூட விசாரிக்கவில்லை என்று மதுரையிலே பேசுகிறார். நான் பணியோடு சொல்கின்றேன். பாளைய முத்துசாமி அவர்களுடைய சாட்சியத்தை விசாரித்து முடிப்பதற்கு பல நாட்கள் ஆகி தள்ளிக்கொண்டு போய் 1 மாத காலம் அந்த விசாரணை நடந்தது. அது விசாரணை இல்லையா? மதுரை தேவகி பாண்டியன் அங்கே வாக்குமூலம் கொடுத்து அங்கே சாட்சி சொல்ல வந்தார்கள். அவர்கள் எத்தனை நாட்கள் கூண்டிலே நிறுத்தி வைத்து கேள்வி கேட்டீர்கள்? எத்தனை வழக்குரைஞர்கள் 20-25 வழக்குரைஞர்கள் உங்கள் காவலை உட்கார்ந்து கொண்டு கேள்வி கேட்டார்கள். இது விசாரணை இல்லையா? சாட்சியை வரவில்லையா? ஆனால் கருணாநிதி பேசுகிறார். மதுரையை சென்று மதுரையில் இந்திரா காந்தி அம்மையார் என்னை புகழ்கிறார்கள், என்னைத்தான் நம்பக்கூடியவன் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே நான் சொல்லுகிறேன், எந்த பரிபோட்டு அவரை சொல்ல வேண்டியதாக வழக்கப்பட்டிருக்கின்றார்கள், பரிவழக்குகின்றார்கள். நான் இங்கே ஒன்றை படித்து காண்பிக்க வேண்டும். முதலமைச்சர் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை என்ன பேசியிருக்கிறார் நான் சொல்லியாக வேண்டும். அவர் சொல்லுகிறார்கள், உன் கொஞ்சம் படித்தவற்றை பிடித்ததாக சொல்லுவேன். நான் மதுரை நகரத்தை பிற்பகல் 1 மணிக்கு அடைந்தேன். இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வழக்கு மன்றத்திலே காவல்துறை மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அபிரதத்துடைய கருத்து. மதுரை நகரில் ஒரு சிறந்த காரில் நான் பயணம் செய்தேன். எனது வலப்பக்கம் திரு ஆர்வி சாமிநாதன் அவர்களும், இடப்பக்கம் திருமதி மலையம் சந்திரசேகர் அவர்களும், திருமதி பிரபாகர் அவர்களும் அமர்ந்திருந்தவர். முன்னிலைக்கையே திரு நெடுமாறன் அவர்களும், திரு ராஜ் அவர்களும், NSP சித்தர் அவர்களும் அமர்ந்திருந்தனர். மதுரை நகரின் வீதிகளில் இருபெங்கிலும் மக்கள் திரளாக கூடியிருந்தனர். அங்கே பாதுபக்கம் ஒரு திருப்பத்தில் கார் திரும்பிய போது ஏதோ வெடி சத்தம் கேட்டது. அவ்வளவுதான். 4 பேர்கள் இருந்தும் திமுக கொடியை தாங்கிய அந்த ஆட்கள் என்னை தாக்கினார்கள். என் பக்கத்தில் இருந்தவர்கள் என்னை கூண்டுவதை சொல்லி என் மீது தலைவர்களை வைத்து அவர் காப்பாற்றினார்கள். ஒருவேளை அப்படி காப்பாற்றினாவிட்டால் நான் சாகும்படியான நிலைமை ஏற்பட்டிருக்கும் என்று அதை எழுதி கொடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் தயாரித்தது அல்ல. அதேபோல் NSP சித்தன், அதேபோல் நிர்மாணன், இவரெல்லாம் எழுதி கொடுத்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் வைத்துத்தான் வழக்கு போடப்பட்டிருக்கிறதே தவிர, இந்திரா காந்தி அம்மையாருடைய கருத்தையும் வைத்துத்தான் வழக்கு போடப்பட்டிருக்கிறதே தவிர, நான் தெரிந்து சொல்லுகின்றேன், வழக்கு நடக்கும் பொழுது வேறு விவரங்களுக்கு செல்லக்கூடாது என்ற காரணத்தால் ஒன்றை நான் குறிப்பிட்டு சொல்லுகின்றேன். கருணாநிதி அவர்களை பொய் செய்வதற்கு ஒரு அளவு வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றை ஒருவரே நிறைவாளர்களோ அவர்கள் பாராட்டிவிட்டார்கள் என்ற சொல்லை என்பதற்காக இந்த அரசு பொருளுக்கு போகிறது சொல்லுகின்றீர்களே, எப்படி உங்களுக்கு அனுமதி இருந்தால் அப்படித்தான் கேட்டுக்கொள்ள வேண்டும். மனம் என்று இருக்குமானால் நீங்கள் அப்படி பேசியிருக்க முடியாது. அதோடு இருக்கவில்லை. இன்னொன்றையும் நான் சொல்லியாக வேண்டும்.
சுப்பிரமணியப்பிள்ளைக்கு ஏதோ மிகப்பெரியதாக சொல்கிறார்கள். காலையில் பேசியவர்கள் நேற்று பேசுவது கூட குறிப்பிட்டிருந்தார்கள். ஏதோ நடந்தார்கள், எப்படி நடந்தார்கள்? கப்பத்தை கொட்டி நடந்தார்கள், தாக்குப்பாடு நடந்தார்கள். தம்பி காலமுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக சொன்னார். நான் திரும்ப வைக்கப்படுகின்றேன். அதே போதும் அவருக்கு. அப்படி போன அந்த பயணம் இருக்கிறது. எதற்காக? பால் கமிஷன் தீர்ப்பை நாங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை, அங்கே அலங்காவலர்களாக இருந்தவர்களை கைது செய்யவில்லை என்று சொல்லி அவர் அந்த பயணத்தை நடத்தினார். நான் உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்ல வேண்டும். சில இளைஞர்கள் இருக்கின்றீர்கள், படித்தவர்கள் இருக்கின்றீர்கள், முதியவர்கள் இருக்கின்றீர்கள், தாய்மார்கள் இருக்கின்றீர்கள். யார் வீட்டிலே ஒரு சாவு ஏற்பட்டாலும் நம்முடைய உணர்வு அது நமது வீட்டிலே நடந்த ஒரு இழப்பு என்று நாம் கருதுகின்ற வகையில்தான் அவர் அண்ணா அவர்கள் நம்மை வளர்த்து ஆளாக்கிவிட்டிருக்கின்றார் என்பதை இங்கு நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் இன்று சொல்கின்றேன். ஆயுள் தண்டனை கொடுக்கின்றார்களே, அதுவே கமிஷன் கொடுக்க முடியாது. அவர் சொல்வதெல்லாம் இதே தவறு நடந்திருக்கிறது, இன்னும் தவறு செய்வதாக நான் கருதுகிறேன். ஆகவே நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது என்னுடைய நீதிபதி என்ற முறையில் கமிஷனுடைய அறிக்கைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நிச்சயமாக கிடையாது. கருணாநிதி அவர் சொன்ன பதில் நான் சொல்லுகின்ற பதில் அல்ல. நீங்கள் அவர் முதலாளி போது சட்டமன்றத்தில் அன்புகளை கேட்டார். பாளையங்கோட்டையிலே ஆசிரியர்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது, பரிமாறப்பட்டது. அவர் தாக்கினார்கள். அதை பற்றி நீங்கள் சொன்னார்கள். நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று கேட்பதற்கு விசாரணை கமிஷன் சொன்னவரையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதான் யோசிக்கிறோம் என்று சொன்னார். நாங்கள் அப்படி சொல்லவில்லை. அங்கே பால் அவர்கள் அந்த விசாரணை கமிஷன் நீதிபதி இன்னார் குற்றம் செய்திருக்கிறார் என்று நான் சந்தேகப்படுகிறேன், அதை இன்னார் செய்திருக்கிறார் என்று நம்புகிறேன். ஆகவே சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள் என்று அவர் குறித்திருந்தால் நான் கண்டிப்பாக செய்திருப்பேன். அது அப்படி சொல்லவில்லை. என்ன சொன்னால் தெரியுமா? இது சந்தேகம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் குற்றப்புலனாய்வுத்துறை மூலமாக நீங்கள் விசாரணை செய்தாக வேண்டும், உங்களை கண்டுபிடித்தாக வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் செய்யவில்லையா? விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. நடைபாதையிலே அங்கே தப்பத்தை கொட்டிக்கொண்டு எந்தெந்த நிலையிலோ நண்பர்களை கூட அழைத்துக் கொண்டு அது ஆங்கிலனை படித்தார்கள் எப்படி போனார்கள் என்று அப்படி சென்றிருக்கின்றார்கள். நான் கேட்கின்றேன், உங்களைத்தான் நான் கேட்டாக வேண்டும். கமிஷனுடைய அறிக்கையை ஏற்றுக்கொள்வது என்றால் இதே கருணாநிதி இங்கே பாவசாவர் சொன்னார்கள், தற்காலிக கமிஷன் குறிப்பிட்டு தீர்ப்பு சொல்லிட்டு நான் தீர்ப்பு என்றே சொல்லுகின்றேன், ஒரு முடிவை சொல்லிட்டு அறிக்கைதான் நடவடிக்கை எடுக்க முடியாத அவருடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு ஆனால் சொன்னார், இவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளின் மீது அதை தவறு செய்தார் என்கிற உண்மை இருக்கிறது, அதற்கு ஆவணம் செய்யலாம் என்று சொன்னார். நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கின்றன. கருணாநிதிகளே, நீங்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? என் மீது போட்ட வழக்கை நீங்கள் வாபஸ் வாங்கக்கூடாது. கட்டாயா ஒரு கமிஷன் அவருடைய எண்ணத்தை அறிக்கை வெளியிட்டுவிட்டார். ஆகவே நான் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நடைபயணம் புறப்படுகின்றேன், நெடிய பயணம் புறப்படுகின்றேன் சொல்ல வேண்டாமா? சொல்லுகிறாரே,
யார் பதவியிலே இருந்தாலும் அவர் சொன்னதற்குள்ளாக வேண்டும், மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். இந்திரா காந்தி அம்மையார் மீது அலகாபாத் கோர்ட்டிலே தீர்ப்பு வந்த உடனே சொன்னார், இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்த இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கு மூலமாக பொதுமக்களை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்ன கருணாநிதி என்ன செய்திருக்க வேண்டும்? அவரே முன்வந்து சர்க்காரியா ஒரு கருத்தை சொல்லிவிட்டார், ஆகிய வழக்கு மன்றத்திற்கு போய் வழக்கு போடுங்கள், நான் வந்து சந்திக்கிறேன் சொல்ல வேண்டாமா? சொன்னாரா? அவர் சொன்னால் என்ன ஆகுது? இங்கே சொன்னார்கள், தங்க காசுகள் வெள்ளி கட்டுகள் இதெல்லாம் எப்படி வாங்க முடியும்? எவ்வளவு வரிசை கட்டாடியது, அது வருகிறது, கொடுக்கப்படுகிறது, அவர் கைக்கு போகிறது, கட்சிக்கு கொடுப்பேன் என்கிறார். நாளெல்லாம் பேராசிரியர் முன்பு சொன்னது போல 35 லட்சம் கணக்கு வந்தபோது இது கட்சியினுடைய பணம் அல்ல சொன்னாரு. அதுபோல் இந்த இருக்கின்ற பொருளாளர் சாஹிப் பாஷா அவர்கள் அதற்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. தொண்டர்கள் எதுவும் செய்ய முடியாது பாவம். ஆனால் ஒன்றை நான் சொல்லுகின்றேன், அனைத்து அன்பு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காரியத்திலும் சரி நடுநிலையும் நடக்குமே தவிர எதையும் விட்டுக் கொடுத்து நமது கட்சிக்காரனாக இருந்தால் கூட நடவடிக்கை எடுக்குமே விட்டுக் கொடுத்தார் என்பதை கண்டிப்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். செயல்வாசல் உங்களுக்கு தெரியும். அதே ஒரு கேட்பு செயல்வாசலை பற்றி சில 4 பேர் உங்களுக்கு அதை சொல்லியாக வேண்டும். ஒரு அமைச்சர், அப்போது இருந்த அமைச்சர் ஒரு தொழிலை வைத்திருந்தார். எத்தனாவது தொழில் என்று எனக்கு தெரியாது. தொழில் இருந்தார். அங்கே காவலுக்கு போலீஸ்காரர் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த கைவாசலை படிக்கின்ற பிள்ளைகள் தங்கியிருந்தார்கள். அவர் போகின்ற வழியில் அந்த பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த வீட்டை கலந்துதான் அந்த குழந்தைகள் தர வேண்டும். குழந்தைகள் வயது தெரியுமா? இந்த முழுமைக்கு சொல்லுகின்ற அந்த 14, 12, 10 குழந்தைகள் அந்த இளைஞர்களுக்கு என்ன தெரியும்? யாராவது கேள்வி செய்தால் கேள்வி செய்வார்கள். உண்மை செய்யாமல் இருந்தால் கூட பைத்தியக்கார என்றால் கவலை செய்வார்கள். குழந்தைகள் அவர் மீது பரிசோதனைகளுக்கு நியாயம் இல்லை. அவரை வளர்க்கின்ற முறையில் வளர்த்திருக்க வேண்டும் என்று வேண்டுமாக சொல்லலாம். இது அது பொது விஷயம். வரும்போது அவர் பாடிக்கொண்டு கிண்டல் செய்திருக்கின்றார்கள். மாமா 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 என்று பாட்டு வருகிறது. அந்த பாட்டை பாடிக்கொண்டே சென்றிருக்கின்றார்கள். இதற்கு ஆத்திரப்பட்டு திடீரென்று ஒரு நாள் நூற்றுக்கணக்கான போலீசார்களை உள்ளே அனுப்பி போலீசார் உடல்களை போட்ட ரவுடிகளை அனுப்பி பாதிரியாரை அடித்து வாக்கியை பறித்து பாதையாளரை என்று சொல்ல வேண்டும் அவரை அடித்து படித்துக் கொண்டிருந்த மாணவன் ஒரு நாற்காலியை உட்கார்ந்து கொண்டு மேஜையை புத்தகத்தை வைத்து படித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் மண்டையை அடித்து வயது என்ன 13 வயது. அவன் மண்டையை அடித்து மண்டை பிறந்து அந்த மேஜை முழுவதுமே ஒட்டக்கல் அப்படியே இருந்தது. ஓடி இருக்கிறார்கள், துரத்திலே அடித்திருக்கிறார்கள், விழுந்த இடத்திலெல்லாம் ரத்தம். அப்படிப்பட்ட பயந்த படுகொலைகள் என்கிற வகையில் அங்கே மகா பாதகத்தை குழந்தை 30-35 பிள்ளைகளுக்கு மேல் தாக்கப்பட்ட நிகழ்ச்சியை கேட்பதற்கு பிறந்தடி என்று சொன்னார் சட்டசபையில். இங்கே கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது ஏதோ தவறு செய்திருக்கார்கள், அதற்காக போலீசார் பிறந்தடி நடத்தினார்கள் சொன்னார்கள். ஆனால் அனைத்து கட்சிகள் சும்மா இருக்கவில்லை. இந்த கொடுமைகளுக்கு முடிவு வேண்டும் என்றார்கள். நான் மருத்துவமனையை போய் பார்த்தேன். ஒரு பையன் படுத்திருக்கின்றான். ஒரு ரோகி போலீசை போட்டுக் கொண்டு
பெரிய அந்த காலில் இருக்கின்ற பூஸ்டால் அவன் நெஞ்சிலே மிதித்திருக்கின்றான். அவன் அந்த பயத்தால் அப்படியே மயங்கி விழுந்ததும் கண்ணியத்தால் போலீஸ் போலீஸ் என்றுதான் சொல்கின்றார். புத்தி பேதரித்து விட்டது. வயது என்ன? 14. நினைத்து பாருங்கள், இவர் இதற்கெல்லாம் நெடிய பயணம் புறப்பட்டாரா? முதலமைச்சர் அல்லவா? பெருந்தன் நாட்டில் நடத்தப்பட்டது சொன்னாரே தவிர அவர் அங்கு போய் இப்படிப்பட்ட கொள்கைகள் நடந்தது என்பதை பார்த்து ஒரு வார்த்தை கூட அனுதாபத்திற்குரிய வார்த்தைகளை செய்யாத கைவாதி இந்த இடம் மாணவர்களை பாதும் கன்சிடர் in detail the pros and cons of the evidence addicted. I am of the view that there was no justification for the police to enter the Clive hostel, that the beating of the students, beating of the students by the police was unwarranted, that there was not a mild cane charge as claimed by the state, but the students were brutally and indiscriminately attacked with it. That is, and the use of force was excessive. அதாவது பெரும்பால் அடிப்பதாக கல்வியை சொன்னாலே அது தவறு. போலீஸ் ஆட்கள் என்றுதான் அவர்கள் இருக்கின்றார். அவருக்கு சாட்சிய சொன்னதை வைத்துக் கொண்டு அவர்கள் அத்துணியிலே சென்றிருக்கின்றார். அன்பான தேவையில்லாமல் சென்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நத்தியால் அடித்திருக்கின்றார்கள் என்று இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். தன்மானமுள்ள ஒரு முதல்வர் என்ன செய்ய வேண்டும்? நாம என்ன செய்யணும்? ராஜினாமா பண்ணணும். ஏன் தெரியுமா? சட்டசபையிலே இந்த சொல்லிவிட்டு வெளியே அறிக்கை வந்தால் நான் செய்வது தவறு என்பதை ஒத்துக்கொண்டு அதற்காக மன்னிப்பு கேட்டு வெளியேற வேண்டும். பிறகு மற்றவர்கள் அழைக்கப்பட்டால் அதற்கு போகலாம் அந்த பதவிக்கு. கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் எவ்வளவு நேர்மையாக இந்த அறிக்கையை பெற்றிருக்கிறோம் பாருங்கள் என்று அதிலே பிறகும் பிறந்த விரும்புகிறது. நியாயத்திற்கு இந்த குழந்தைகளுக்கு என்ன செய்தார் என்பதை நீங்கள் வரிசை கேட்க வேண்டாமா? இந்த குழந்தைகளுக்கு வயது என்ன இருக்கும்? 75, 73க்கு பிறகு நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். 27 வயது பையன், 20 வயது பையன் என்றிருப்பார்கள். அவர்களெல்லாம் இந்த இடம் எப்படி வாழ்க்கையை அழைத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியாது. அந்த குடும்பங்கள் எப்படி இருக்கின்றது என்ற விவரங்களே நமக்கு தெரியாது. ஆனாலும் இந்த கொடுமையை அவர் செய்திருக்கிறார்கள் கருணாநிதி அவர்கள் என்பதை நான் இனப்படுத்தும்போது பிறகு அறியாவை அவர் கொலை செய்யப்பட்டாரா, அக்கறை செய்து கொண்டார், அது வேறு ஏதாவது மருந்து இது போன்ற அவர் அழுந்தி வேறு வகை யாராவது கொலை செய்யப்பட்டாரா, எதையுமே அவர் குறிப்பிடவில்லை. அவருடைய சேர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? பால் கமிஷன் சேர்ப்பில் ஒரு அவருடைய கடைசி பகுதியில் இருக்கின்ற ஒரு பிரிவை நான் படித்து காண்பிக்கின்றேன். இச்சூழ்நிலைகளில் தேவஸ்தான அலங்கார கூரை தற்காலிகமாக விலக்கி வைத்ததற்கு பிறகு அல்லது நீக்கியதற்கு பிறகு அல்லது கலைத்ததற்கு பிறகு குற்றப்புலனாய்வுத்துறையின் குற்றப்பிரிவு போன்ற ஒரு தனிப்பட்ட காவல் புலனாய்வு அமைப்பு கலப்பினால் குழு அளவில் முழு அளவில் சில புலனாய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் அத்தகைய புலனாய்வின் விளைவுக்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் நான் பரிந்துரைப்பேன். தீர்ப்பல்ல, நான் சொன்னேன் அறிக்கை. பரிந்துரைக்கிறார். பரிந்துரைப்பது என்பது சிபாரிசு. அந்த சிபாரிசு செய்கிறார். என்ன சொன்னார்?
இந்நாள் கொலைக்கு உதவியாக இருந்திருக்கிறார் என்று சந்தேகப்படுகிறேன் சொன்னாரா? இந்த நபர்தான் அதை செய்திருக்கிறார் என்று நான் ஐயப்படுகிறேன் சொன்னாரா? அல்ல. இன்னொரு குற்றப்புலனாய்வுத்துறையுடைய பிரிவு இதை மீண்டும் பரிசீலிக்க வேண்டும், இதை விசாரிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறேன் என்கிறார். இந்த சிபாரிசை வைத்துக் கொண்டுதான் நெறிய பயணத்தை ஆரம்பித்து பாதுகாப்பு கமிஷன் தீர்ப்பை இவர் நிறைவேற்றவில்லை என்று எங்கள் மீது குறை சொல்கிறார். நியாயமா? இது தீர்ப்பு இருக்கிறாரா? அதை இதைத்தான் செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறாரா? இது மக்களுக்கு தெரிகிறதா என்றால் இல்லை, உண்மை புரிகிறதா என்றால் முழுமையாக தெரிவிக்கப்படவில்லை. ஆகவேதான் அதை பயன்படுத்திக் கொள்கின்றேன். நீங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த உண்மை சொல்லுங்கள். கமிஷன் என்றால் என்ன, அந்த முடிவுக்கு என்ன தகுதி, அதை சொல்லுங்கள். அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவாக அவர் பரிந்துரைத்திருக்கிறார், அதையும் நீங்கள் சொல்லியாக வேண்டும். இதுதான் பால் கமிஷனுடைய அறிக்கை. அதைதான் படிக்கின்றேன். இதையும் சொல்லுவார், அதை எந்த எழுதி வைத்துக் கொண்டு எதை படித்து விட்டார் என்று சொல்லுவார். ஆகவேதான் சொல்லுகிறேன், இந்த கடமையை செய்ய நாங்கள் எதிரே தவறினோம். யார் கேட்டால் கமிஷன் அமைக்க வேண்டும் என்று நான் திடீரென்று நானும் பங்குத்தியாலும் அங்கே சென்றோம், பார்த்தோம், நிலைமையை கண்டறிந்தோம். நிலைமையை பார்த்த பிறகு சென்னைக்கு வந்து கமிஷனை நியமித்தேன். கருணாநிதி எப்போதாவது இது போன்ற பிரச்சனைகளில் நீங்கள் ஒரு கமிஷனை மக்கள் போராடாமல், மக்கள் ஜெயிலுக்கு போகிற நிலைமை ஏற்படுத்தப்படாமல் நீங்கள் நியமித்திருந்தா, அதை நிறைவேற்றியிருந்தா, இந்த கமிஷன் ரிப்போர்ட்டை சட்டசபையை 6 மாதத்திற்குள் நாங்கள் வைத்தாக வேண்டும். அது அடுத்த சட்டசபை நடக்கும்போது 3 மாதத்திற்கு வந்தால் வைத்தாக வேண்டும். இதை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று கட்டளையிட்டு அதிகாரியிடம் ஒப்படைக்கின்றோம். அந்த அதிகாரியிடமிருந்து இவருக்கு போய் சேர்கிறது. நான் கேட்கின்றேன், இங்கே வியாபாரிகள் இருப்பீர்கள், குடும்ப ரகசியம் இருக்கும், குடும்ப பத்திரங்கள் இருக்கும், தன்னுடைய சந்ததியை தவிர சம்பந்திகளுக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது தங்களுடைய பங்குதாராக இருக்க வேண்டிய உறவினர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு தெரிய முடியாத ஒன்று என்று இருக்குமானால் அதை வெளியே கொண்டு வந்து சொன்னால் சும்மா விட்டு விடுவோமா? கொலை விடாது. இந்த உயிரை எப்படி வெளியே சொன்னாய், எப்படி கொண்டு வந்தால் போனாய், எவ்வளவுடைய வழக்கு, எவ்வளவுடைய தகராறுகள், எவ்வளவு குடும்ப சண்டைகள் தான் ஏற்படும். ஆனால் ஒரு அரசு தன்னுடைய அதிகாரிக்கு உத்தரவு போடுகிறது, இது மிக ரகசியமான அறிக்கை, இது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, ஆகவே உங்களிடம் ஒப்படைக்கின்றோம், அதை ரகசியமாக தயாரித்து சட்டங்களில் வைக்க தாருங்கள் என்று சொன்னால், அதை எடுத்துக் கொடுக்கின்றவர் இருப்பதனால் அந்த அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? அதுவே செய்யாவிட்டால் நாங்கள் ஏற்கனவே பதவியில் இருக்கின்றோம். எங்களுடைய கட்டளை நிறைவேற்றாத அதிகாரிகள் மீது நடக்க நடவடிக்கை கூட நாங்கள் எடுக்காவிட்டால் எந்த கட்டளை நிறைவேறும்? தன்னிறைவு திட்டம் நிறைவேறுமா? நிறைவேற்றப்படுமா? கோயிலில் இருந்தால் திருத்தப்படுவதற்கு வழிவகை கிடைக்குமா? யோசித்து பார்க்க வேண்டாமா? இவ்வளவையும் நான் ஏற்கா சொல்கிறேன் என்றால், இந்த அரசே கமிஷனை அமைத்து, இந்த அரசே கமிஷனுடைய பரிந்துரையை ஏற்று விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை சட்டசபையில் வைப்பதற்கு அச்சடிக்கப்படுவதற்கு குறித்தால் அதை ரகசியமாக பெற்றுக் கொண்டு கருணாநிதி சொல்லுகிறார், நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு உங்களுக்கு திறமை இல்லை சொல்லுகிறார். தேர்தலை பாராட்டுவோமா? நமது வீட்டில் கேள்விவிட்டு போனவனை பிடித்து நீங்க எப்படி எடுத்தார் என்று கேட்டால், காப்பாற்றிக் கொள்ள உனக்கு துணிவில்லை, என் மீது என் கேட்கிறாய் சொன்னால் சும்மா விடுவோமா? சட்டம் விட்டு விடுவோமா? அவர் சொல்கிறார், எந்த விலக்கு போடுங்கள் என்கிறார். சாட்சியில் இருந்தால் போடுவோம். ஏன் தேவை ஏற்படும் போது சட்டம் அனுமதிக்கும் போது உங்கள் சிறைகளை வைக்கவில்லையா?
எனக்கு என்ன ஆசையா சிறைச்சாலைக்கு அனுப்ப வேண்டும், அவருக்கு கொஞ்சம் புகழ் வர வேண்டும் என்று அங்க வர வேண்டும் என்று ஆசையா? அவர் மீது அங்காக புகழ் வந்து போவதில்லை, என்ன செய்கிறார் என்பது மக்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவ்வளவு முட்டாள் அல்ல நாங்கள் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் மிக மிக வருத்தப்படுகிறார். இலங்கையிலிருந்து வந்திருக்கின்ற தமிழர்கள், அதாவது புலிகள், தமிழ் ஈழ விடுதலை புலிகள் என்ற பெயரை தாங்கியுள்ள இயக்கத்தை சேர்ந்திருக்கின்றவர்களை நாங்கள் கைது செய்கின்றோமா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒருவரை கத்தியால் குத்திக் கொண்டால் வழக்கு போட மாட்டோமா? செய்தியை அடித்துக் கொண்டால் வழக்கு போட மாட்டோமா? அவர் என்ன செய்து கொண்டார்கள்? நவீன துப்பாக்கியால் ஒருவரை சுட்டுக் கொண்டார்கள். அவரை கைது செய்ய வேண்டாமா? யாராக இருந்தார் என்ன? சட்டம் ஒவ்வொருவருக்கும் ஒன்றுதான், எனக்கும் தான் உங்களுக்கும் தான். தவறு யார் செய்தாலும் சட்டம் அவரை தொட்டாக வேண்டும். அவரை கைது செய்ய வைத்தால் எப்படி நடத்துகிறோம் என்பதற்கு தெரியுமா? மக்கள் எல்லாம் போய் பிடிக்கின்றார்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் பண்பை சொல்லுகின்றேன், எங்கேயும் தகவல் கிடைக்கின்றதோ அவர்கள் கொடுத்த தகவலின் மீது போகிறார்கள், ஒருவரை கைது செய்கிறார்கள். அந்த வாலிபரை கைது செய்யும் போது அவர்களிடமும் துப்பாக்கியும் தோட்டாக்கள் இருக்கின்றன. என்ன ஆவது? எதற்காக அதை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும்? இங்கே என்ன போராட்டம்? ஈழத்தே போராட்டம். இங்கே துப்பாக்கிக்கு என்ன வேலை? இங்கே தோட்டாக்களுக்கு என்ன வேலை? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இந்த நாடு என்னாலும் அதை யார் மீது ஆக்கிரம் வருகிறது, எந்த தலைவர் மீதோ கோபம் வருகிறது, எந்த பெண்கள் மீது ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது. துப்பாக்கிக்கு சுட்டாகமா? அதன் எதற்கு துப்பாக்கி லைசன்ஸ் இல்லாமல் தமிழகத்தில் நாம் ஆசையே இருக்கும்போது துப்பாக்கிகள் வைத்துக் கொள்ள லைசன்ஸ் இருக்கின்றோம், அது இல்லாமல் வைத்திருப்பவர்களை நடவடிக்கை இருக்கின்றோம். இங்கு துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டவர்கள் அவரை கைது செய்து அவர் வாக்குமூலத்தை பெற்று யார் யார் என்பதை தெரிந்து அவர் தேடி கைது செய்தார் சொல்கிறார். தமிழக விடுதலை புலிகளை கைது செய்கின்ற ராமச்சந்திரனோடு நான் எப்படி உறவு கொள்ள முடியும்? நான் பேசுகிறேன், ஏழையை புரிந்து விழுந்த உண்மையை நான் எப்படி பேச முடியும்? அண்ணா இதையா சொன்னா, உன்னை கொள்ளும் சொன்னார்கள், உன்னை வாங்கி என்ற அண்ணா எப்போதுமே சொன்னது கிடையாது. அதுக்காகத்தான் எதையும் தான் நிலைய வேண்டும் என்று பேருந்து அண்ணா அவர் சொன்னார்கள். அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை கோயில் இங்கே பட்டியல் போட்டு படித்து காண்பித்திருக்கின்றார்கள் என்று கருதுகின்றேன். அத்தனை கோயில்கள் கருணாநிதி ஆட்சியில் நடைபெற்றிருக்கின்றன. வழக்குண்டா, தீர்ப்புண்டா? இங்கே குறிப்பிட நிறைவேற்கின்ற என்றாலும் அந்த விலங்குகளுக்கு செல்லாமல் நான் சொல்லுகின்றேன். ஒருவரை கொண்டார்கள், அது 4 பேர்களுக்கு ஆயுதங்களை கொடுக்கப்பட்டது யார் என்று கேட்டால் திமுகவின். வெளியே சொல்லுவாரா? நமது ஆக்களை கொண்டுவிட்டு நமது ஆக்கள் மீது பணிபுரிகின்ற ஒரே ஒரு அரசியல் தலைவர் கருணாநிதி தவிர உலகத்திலேயும் சொல்ல வேண்டியது யாருமே இருக்க முடியாது. நம்மளே நமக்கு எதிராக்குகின்ற முறையில் இதை தூண்டிவிட்டு அப்படியா நம்மளாக குற்றான் நானும் பார்க்கிறேன் என்று பெண்களை உண்டாக்குகின்ற அளவிற்கு அவர் அந்த பணி செய்கின்றார்கள். ஆனால் நாம் அப்படி செய்வதில்லை. அதைவிட நமக்கு வேலை மிக அதிகமாக நம் தலையை சுமத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் இருந்தாலும் நம்ம நீதி எப்போது தேர்ந்தெடுப்பார்களோ அப்போது இன்னமும் நமக்கு அதிகமாக சுதந்திரப்பட்டிருக்கிறதே தவிர புகழ் அல்ல. புகழ் எப்போது வளரும்? நாம் தேர்தல் நேரத்தில் எந்த வாக்குறுதிகளை கொடுத்தோமோ அவர்களை நிறைவேற்றிவிட்டு 5 ஆண்டுகளுக்கு மக்களை சந்திக்கும் போது நீ இதையெல்லாம் சொன்னாய், இதை இந்த அளவு செய்திருக்கிறாய், அதை மீண்டும் பாக்கி இருந்தால் அதை செய்வதற்கு நீ போ, அதை நீ சொன்னதை முடித்து விட்டாய், இப்ப பொதுவாக சொல்லுகிறாய், அதை செய்வதற்கு நீ போ என்று சொல்லுகின்ற அளவு மக்களை வைத்து விட்டுதான் மக்களை சந்திக்க வேண்டுமே தவிர இவர்களுக்கு கொலைகாரர்கள்
கொலைகளை ஈடுபடுகின்ற இளைஞர்களை தூண்டி வருகின்ற வேலை அனைத்து அதிமுகவுக்கு நிச்சயமாக கிடையாது, இது அனுமதிக்காது என்பதை நான் இங்கே பகிரங்கமாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். அந்த இளைஞர்கள் வசதியோடு அங்கீகரிக்கின்றார்கள். அது மட்டும் நான் இங்கே கட்சியில் பேசினாலும் முதலமைச்சர் என்ற முறையில் நான் சொல்கிறேன், மற்ற நண்பர்கள் எழுதிக் கொள்ளலாம். அவர் வசதியோடு இருக்கிறார்கள், பாதுகாப்போடு இருக்கிறார்கள். அவருடைய உயிர்களுக்கு இந்த தமிழக அரசு அங்கே பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது என்பதை மட்டும் சூத்திரமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அந்த அளவில் இங்கே இருக்கின்றார்கள். ஒரு நபரை பிடித்து துப்பாக்கி எடுத்து போட்டாக்கள் எடுத்த பிறகு அவர் சொன்ன அடையாளத்தை வைத்துக் கொண்டு விழுப்புரத்திலிருந்து குண்டுகளை கண்டுபிடிக்கின்றோம். நாம் கேட்கின்றேன், மீண்டும் கருணாநிதி தமிழகத்திலே அந்த குண்டுகளுக்கு என்ன வேலை? உண்மையை ஈழத்து விளைவிக்கா, தமிழை விளைவிக்கா போராடுகின்றவர்கள் அங்கே அவர்களுடைய எண்ணம் எதுவோ திட்டங்களோ முடிவுகளோ அந்த நாட்டில் அதை செய்து கொள்ளட்டும். நாம் அதை குறிக்கப் போவதில்லை. ஆனால் தமிழகத்தில் குண்டுகளுக்கு தோட்டாக்கள் துப்பாக்கிகளுக்கு ஏவுகளை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இதை விசாரிக்க கூடாதா? இந்த விசாரணையில் நாம் ஈடுபட்டிருக்கின்றோம். கருணாநிதி சொல்கிறார், இந்த ராமச்சந்திரன் எங்கிருந்து வந்தவன், எப்போது வந்தவன், எப்படி வந்தவன் கணக்கிட்டு பார்க்கிறார். நான் முன்பே சொல்லியிருக்கின்றேன், நீ பிறக்காததற்கு முன்பே தமிழ் பேசுகிற ராமச்சந்திரன், அது புரிந்து கொள்ள வேண்டும். கவிஞர்கள் ஆனாலும் நான் எழுதும்போது நான் எழுத படிக்க திருமணமாக இருந்திருக்கின்றேன் தமிழை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய மூதாதையர்கள் கோவை சேர்ந்தவர்கள் என்பதை இங்கே நான் சொன்னதே இங்கே நான் பெருமைப்படுகின்றேன். இதுவரை அப்படி சொன்னது கிடையாது. இங்கே பாவசாரர் நிறுவனப்பட்டார்கள். அவர் அப்படி சொல்லலாமா? என்னை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. யாரையும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. பாவசாரர்கள் சொல்லுகின்றேன், நீங்கள் இனிமேல் இதை பற்றி பேசுவதெல்லாம் விட்டுவிடுங்கள். அவரை இருக்கின்ற ஒரே கடைசி ஆயிரம் அல்ல, தொடர்ந்து ஆயுதம் இப்போது முடிவிலும் அதுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆயிரத்து தேர்தல் வரையில்லை. இவன் மலையாளி, அவன் தமிழன், இவன் முஸ்லீம், அவன் பிராமணன், இந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கிறார். திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அது எப்படியெல்லாம் போய் கருத்து இப்போ அதிமுக கழகம். ஆனால் கருணாநிதி எங்கே போகிறார் தெரியுமா? ஒரு மனிதனுடைய அறிவு கோயிலுக்கு தூக்கு போல தூக்கு அந்த முட்டைக்குள்ளே இருக்கும்போது இதுதான் உலகம் இருந்துவான். அது மேற்கொண்டு மகிழ்ச்சி அடையலாம். கொத்து உழைத்து வெளியே வந்த பிறகு உலகமா என்று தன் தாயுடைய இலக்கை கொண்டிருக்கின்ற நிலைமைப்பாக அது பெரிய உலகம் என்பதை எண்ணிக்கொள்ளும். கொஞ்சம் ஓட ஆரம்பித்த பிறகு தன் தாயோடு குப்பை மேடைகளில் போகும்போது அதற்கு உலகம், அதே பெரிய உலகம் என்று கருதுமா. கொள்கைக்கு மேலே என்று பார்க்கும்போது கண்ணிக்கட்டாத கூட நல்லதாக உலகம் இருக்கிறது. இதையெல்லாம் உலகம். அண்ணாவில் சொன்னது கோயிலுக்கு அங்கே கூறுகளே, மக்களை கூறு எழுப்புகளே தன்மாக வளர்ச்சி சொல்லி, நீ கருவிச்சை தூங்குகிறாய தம்பி என்று சொல்லி, தூங்காத தம்பி என்று பாட்டு பாடியிருக்கிறேன். அந்த கருத்தை வைத்து நான் பாட்டுவதற்கு அண்ணாவுடைய கொள்கை காரணம் அதற்காக சொல்கிறேன். நான் எழுதுவதற்கல்ல, பாடுவது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல். அந்த பாடலை போல் அவ்வளவு பாடி விளங்கியிருந்த அண்ணாவுடைய கொள்கையை இன்று எங்கே கொண்டு வைத்திருக்கின்றார் என்றால், கோயிலுக்கு கொண்டிருக்கிற கொள்கைக்கு எந்த உலகங்களும் இருக்குமோ அந்த அளவு இருந்தால் போதும் தன்னுடைய தொண்டர்களுக்கு அதை நம்புவதற்கு என்று அவர் கருதிவிட்டார். அவரை போய் திருத்த போகிறதா? அதை திருத்த முடியுமா? கோயிலுக்கு வெளியே குஞ்சுக்கு அது உலகம் தெரியும். இது வெளியே இந்த குஞ்சு கோயில் முட்டைக்குள்ள போய் இயற்கைக்கு மாறாக கிழக்கு தன்மை உருவாக மாறிவிட்டது. ஆகவே அதை போல் இந்த கலைப்பாகியர்கள் என்னை பற்றி யார் எந்த ஜாதியை பற்றி வேண்டும் என்றால் சொல்லட்டும்,
நான் இங்கே இருந்து ஒரு சவால் விடுகின்றேன். என்ன ஜாதியம் சொல்லுங்க பார்ப்போம். சார், எந்த மதம் என்று சொல்லுங்கள். இந்து மதம் என்று சொல்லப்போகிறார், தமிழர் மதம் என்றுதான் நான் சொல்லுகிறேன். மலைமலையாடிகள் எழுதிய அந்த தமிழர் மதத்தை சேர்ந்தவன் எங்கு ராமச்சந்திரன் என்பது கிராமத்தை சூழல் போட்டால் மாலை போட்டார் என்றால் அவர் கிராமதான் இங்கு சந்தேகம். இவரே ஒரு ஆலயத்தை பூனை போட்டு மஞ்சள் மாலையை போட்டு நான் பேசுறேன்னு சொல்லியிருப்பார். நான் பத்தும் செய்யும். செத்த பையனே என் மகன் இந்தியாவில் சொல்ல வைக்கிறதா திருமணி அவர்களே ஒரு கிராம ராஜ்யத்தின் வேலைப்பட்டு வாழ்க்கையை எவ்வளவு நேரமாகும். நடிகர் என்கிறார். இந்த எம்மராஜாவுடைய கம்பெனியில் முதலில் நடிகராக போய் நடித்து வெற்றி பெற முடியாமல் பின்தங்கி வந்துவிட்டார். வெற்றியை சென்றால் அதையே பின்பற்றி இருப்பார். அதற்கு பேர் அண்ணாவை மற்றவர்களை காப்பீடுத்து எழுத ஆரம்பித்து தமிழில் நல்ல பேச்சு பெற்றிருக்கிறார். நான் மறுக்கவில்லை. நல்ல தமிழை எழுதுகிறார். அந்த பெரிய ஒரு புகழ் வைத்திருக்கிறது. அதை காப்பாற்றிக் கொள்ளக்கூடாதா? நீங்க தெலுங்கர் என்று நாங்கள் சொல்வதற்கு நீங்கள் வைவிக்க வேண்டுமா? தெலுங்கு நாட்டிலே வந்த உங்களுடைய மூதாதையருடைய தந்தையை நீங்கள் நாங்கள் சொல்லும்போது வைக்கலாமா? எவ்வளவு கேவலம்! நாங்கள் உங்களை பாராட்டியிருக்கின்றோம், போன்றிருக்கின்றோம். இதையெல்லாம் சொல்லி காங்கிரஸ்காரர்களுக்கெல்லாம் உங்கள் நேமையை விளக்கி காட்டுவதற்கு நீங்கள் பயன்படுத்தலாமா? அந்த இடத்துக்கு குடும்பமாகாதீர்கள். தயவுசெய்து சொல்லுகின்றேன். மன்றாடியா இனத்தைச் சேர்ந்த எம்பி ராமச்சந்திரன் உங்களிடையே இந்த தமிழகத்திற்கு அதிக சொந்தம் உள்ளவன் என்பதை நான் இதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த கருணாநிதி நம்மை பார்த்து எதையும் சொல்லுகிறார் என்றால் அதை நாம் தாங்கிக் கொள்ள முடியுமா? கழகத்தின் மீது கட்சியை வைத்திருக்கின்ற கழகத்தில் உறுப்பினராத ஒருவர் இந்த மோதிரத்தை இயற்கையிலே மோதிரத்தை எனக்கு தந்தார்கள். நான் இப்போ நகையெல்லாம் போட்டுக்கொள்ள தெரியும். ஆகவே இதை தண்டித்தியாளர்கள் ஒப்படைத்து அவையை அங்கு கொள்ள வேண்டும். இந்த மாநாட்டின் தலைவர் என்ற முறையில் அவருக்கு நான் முன்வைப்பாக இருக்கின்றேன். இங்கே ஒளி அமைத்திருக்கின்றார்களே, பந்தை அமைத்திருக்கின்றார்களே, இதற்காக ஓடி ஓடி உழைத்துக் கொள்கின்றார்களே, இந்த ஒளிப்பெருக்கியை நன்றாக அமைத்து கொடுத்தால்தான் இளைஞர் இருந்தால் சூழ்நிலை தொழில்நுட்ப முடிகிறது. ஆகவே யாரையாவது நான் சொல்ல விட்டிருந்தால் நேற்று நலமாகிறது, இன்று நலமாக இருப்பவர்கள் அவர்களெல்லாம் நான் பாராட்டி மீண்டும் சொல்கிறேன். யார் தேவையாக விட்டிருந்தால் விளம்பரம் செய்தவர்கள், விளம்பரத்தால் ஊட்டியவர்கள், இது போன்ற ஆசிரியர் அறைகளில் இருக்கக்கூடிய அறையிலே அங்கே நேரில் தந்தவர்களெல்லாம் நான் யாராவது விட்டு வைத்திருந்தால் நான் வாங்கிவிட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று அவருடைய தகுதியை நான் குறைத்து வைத்திருக்கிறார் எண்ணக்கூடாது சொல்லி அவர்களுக்கு முன் சொல்லி கையெழுத்து வழக்கம் சொல்லி அண்ணா நாமம் வாழ்க, அண்ணா நாமம் வாழ்க,